ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான சிக்கன் லசானியா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதே என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். எப்படி செய்யுதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஹோம் கார்டன் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம லசானியா ஷீட்டுக்கு உண்டான மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வீட் ஃப்ளோர் தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நீட் பண்ணிக்கோங்க மாவை. அப்போ தான் வந்துட்டு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பாட் லசானியா ஷீட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அதுலேயும் நல்லா வரும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வீட்டிலே இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம் இன்னைக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு. மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இதை ஓரமாக ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு ரெஸ்டிங்கில் விட்டுறலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு மாவு. அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷனை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி கொஞ்சம் மெலிசாக இதை வந்துட்டு திரட்டிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திரட்டிக்கோங்க. நான் வந்துட்டு ரவுண்டாக திரட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன சைஸ் வேணுமோ அந்த ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த திக்னஸ்க்கு இருக்கணும் ஷீட்டு. இப்போ வந்துட்டு தண்ணியை வந்துட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு இதை வந்துட்டு ஷீட்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷீட் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஷீட்டை வந்துட்டு நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணிட்டீங்கன்னா மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று வைக்கோங்க. இந்த மாதிரி க்ளாங் வச்சு எடுத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு ஷீட்டு. அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லசானியா ஷீட் வந்துட்டு எல்லாமே ரெடியாக இருக்கு. நம்ம அது உள்ள வைக்கிற அந்த சாஸ் வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆயிட்ட அப்புறமா இதுல வந்துட்டு ஒரு 2 தக்காளியை வந்துட்டு நான் தோல் எடுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்ட அப்புறமா இதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஒரிகேனோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதியை வந்தோடனே இது ரெடி ஆயிடும். நம்மளோட டொமேட்டோ சாஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிச்சம் வைக்கிற ஸ்டஃபிங்க்கு எல்லா காயும் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன். நம்மளோட சாஸும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே பேன்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 10 போல பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆயிட்ட அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட், கார்ன், அப்புறம் வந்துட்டு கேப்சிகம் வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே காய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைனாலும் நம்ம அது இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாமே கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறமா நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன்.
அது கூடவே ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவு உள்ள சிக்கன் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்து மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணிலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு குக் ஆகிடும் காயெல்லாம். சிக்கனும் மஷ்ரூமும் வந்துட்டு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கணும் இந்த இதில். ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்ல இந்த மாதிரி பேன்ல ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மாவு வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 200 ml அளவு உள்ள பால் இருக்கும். இதில் இந்த பால் வந்துட்டு திக்காகிற வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். இதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா நம்மளோட லசானியா ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கு. இப்போ நான் வந்துட்டு இந்த பேன்ல தான் சேவ் பண்ணேன். ஒரு ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன், கேக் பேக் பண்ணுற டின்னு. இல்லை இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் பவுல் இருந்துச்சுன்னா அதில் கூட செய்யலாம், நல்லா வரும். நான் இன்னைக்கு இதில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த டொமேட்டோ சாஸ் வந்துட்டு லேயரை போட்டுக்கோங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் அசாம்பிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லேயர் அதிகமாக வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க லசானியா ஷீட் வந்துட்டு இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உடஞ்சி வந்துருச்சு. நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது மாதிரி மேலே இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்க அந்த வெஜிடபிள் சிக்கன் ஸ்டஃப்பை போட்டுக்கோங்க. திருப்பி ஷீட் வச்சு மேலே கொஞ்சம் அந்த டொமேட்டோ இதை போட்டுக்கோங்க. திருப்பி ஷீட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டஃப்பை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நான் வந்துட்டு வீட்டிலே செஞ்ச மைனஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மேலே திருப்பியும் மொசரேலா சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இங்கே நடுவில் கூட இந்த மொசரேலா சீஸ் வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மேலே மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலே கொஞ்சமாக வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி நான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அவனை வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்துட்டு இந்த மாதிரி டார்க் கலர் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக இருக்கு. கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட ஹோம்மேடு லசானியா ஷீட்டும் நம்மளோட லசானியா சிக்கன் லசானியா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதுலேருந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் கலட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பாய்.